வாங்க டேஸ்டியான மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன். இது புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோல் பகுதியெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். மாங்காய் தோல் சீவிட்டு கழுவி எடுத்தாச்சு. இன்னும் துருவி எடுத்துக்கலாம். இந்த சின்ன கண்ணில் துருவி எடுத்துக்கலாம், அப்போ தான் தாளிக்கிறப்ப நல்லா இருக்குது. மாங்காயில் துருவி எடுத்தாச்சு. நாம் இனி தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. பூண்டு நீளவாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 3 கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்று சேர்த்துக்கணும். இதோட பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிக்கு சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 2 சிட்டிக்கு சேர்த்திக்கலாம். அதோட வேர்க்கடலை கொஞ்சம் கலந்துக்கலாம். நல்லா வணங்கி வந்துருச்சு. நீ துருங்கி வச்ச மாங்காய் அதோட சேர்த்திக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்குன்னா ஒரு கைப்பிடி எடுங்க, கரெக்டாக இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்து பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வணங்கி வந்துருச்சு. இனி சுடு சாதத்தை அதோட சேர்த்துக்கலாம். நல்லா பளபளன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் நல்லா இருக்குது. ஒருத்தர் சாப்பிட்ற அளவில் ஒரு கைப்பிடி மாங்காய் போகுது, அப்போ தான் புளிப்பு சுவை கரெக்டாக இருக்குது. ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்குது. நல்லா பெரட்டி விட்டாச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா பெரட்டி விட்டாச்சு. நீ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி. ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.